இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே, பெரியோர்களே, உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நாளை ஆண்டவர் தந்ததற்காக நான் நன்றி கூறி ஜெபிக்கின்றேன். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருளால் இவர்களை நிரப்பும். உம்முடைய ஆசீரால் இவர்களை நிரப்பும். உம்முடைய அருள் கொடைகளால் இவர்களை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய அருள்கரம் இவர்களை வழி நடத்தும் போது இந்த நாளுக்கு தேவையான அனைத்தையும் இவர்களுக்கு தாரும். இந்த நாள் தொடங்கும் போது உம்முடைய இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இவர்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நாளை அர்ச்சித்து புனிதப்படுத்தி இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து இவர்களையும் ஆசீர்வதித்து, இவர்களுடைய குழந்தைகளையும் ஆசீர்வதித்து, இவர்களுடைய தலைமுறையும் ஆசீர்வதித்து உம்முடைய அருள்வரங்களால் இவர்களை நிரப்பும். ஆமீன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-10 இறைவார்த்தைகள். ஒரு நாள் அவர்கள் சிலோவாமில் உண்டு குடித்தபின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோயில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். வழக்கமாக உணவருந்திய பின் தூங்கச் செல்வது நடைமுறை வழக்கம். இங்கு அன்னா உணவருந்திய பின் ஆண்டவரின் கோயில் முற்றத்திற்கு வந்து ஒரு இருக்கையில் ஏலியின் பக்கத்தில் அமர்ந்தார். கடவுளிடம் வேண்டுவதற்காக கோயில் முற்றத்திற்கு வந்தார். அன்னா மனங்கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் என்று 10வது இறைவார்த்தை சொல்லுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், பல வருடங்களாக திருமணமாகி பல வருடங்களாக அன்னாவுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லை. அவருடைய கருப்பை அடைத்திருந்தது. அன்புமிக்க சகோதரமே, சில நாட்களுக்கு முன்னால் ஒரு தம்பதியர் என்னை பார்க்க வந்தார்கள். திருமணமாகி 7 வருடங்கள் ஆகியும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. வந்து அழுதார்கள். முழந்தாள் படியிட்டு அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் என்னுடைய காலில் விழுந்தது. அன்புமிக்கவர்களே, அவர்கள் அவ்வாறு ஜெபித்து விட்டு என்னிடம் சொன்னார்கள், ஃபாதர், குழந்தை இல்லாதது பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் ஊரில் இருக்கின்றவங்க பலவாறு பேசும்போது, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி என்னை தரக்குறைவாக எங்களை பேசும்போது எங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கின்றது, மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. கண்ணீரோடு நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கின்றோம். எங்களுக்கு குழந்தை பாக்கிய வேண்டும். ஆண்டவர் எங்களை குழந்தையால் அர்ச்சிக்க வேண்டும் என்று அழுதார்கள். அன்புமிக்கவர்களே, திருமணத்தின் கனி குழந்தை செல்வம். இந்த குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்றால் திருமணமே வெறுமையாகி விடுகிறது. வாழ்க்கையே விரக்திக்கு செல்லப்படுகிறது. நான் எதற்கு வாழ்கிறேன், நாங்கள் எதற்கு வாழ்கிறோம் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் தம்பதியர்கள். மனிதர் முன் தலை கவிழ்ந்த அன்னா ஆண்டவர் முன் தலை நிமிர வந்திருக்கிறார். கடவுளின் முன் கவிழ்ந்து குனிந்து எனது தலை ஆண்டவருடைய சந்நிதியிலே உயரும் என்ற நம்பிக்கையில் அன்னா ஆண்டவரின் கோயிலுக்கு வந்தார். அன்னா பக்கத்து வீட்டுக்காரர்களோடு சங்கடம் சொல்ல செல்லவில்லை. உறவினர்களோடும் அவநம்பிக்கையை வளர்க்க செல்லவில்லை. தனது வாழ்வை அவர்கள் சபிக்கவில்லை. மாறாக கடவுளிடம் வருகின்றார்கள். தொடர்ந்து வாசித்தால் நாம் அதில் தெரியும். ஏலி அன்னாவிடம் சொல்வார், இஸ்ரேலின் கடவுள் நீ விண்ணப்பித்த விண்ணப்பத்தை கேட்டருள்வார் என்று கூற அன்னாவும் சென்றார். அந்த வார்த்தைகளை நம்பி சென்றார். இதன் பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. அன்புமிக்க சகோதரமே, கடவுளின் வார்த்தையை நம்பியவர்கள் பேறு பெற்று, உரிய காலத்தில் கடவுள் இதை எனக்கு நடத்தி தருவார் என்று நம்புபவர்கள் பேறு பெற்றோர். அன்னா இறை வார்த்தையை முற்றிலும் நம்பினார். சந்தேகப்படவில்லை, தடுமாறவில்லை. அதன் பிறகு அவர் முகம் வாடி இருக்கவில்லை, மாறாக மகிழ்ச்சியால் நிரம்பியது. ஆக ஒளி தருபவர் கடவுள். கடவுள் தருகின்ற உள்ளொளியில் சங்கடங்கள் மறையும், துயரங்கள் விலகி போகும், கண்ணீர் துடைக்கப்படும். காரணம், கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இன்று அன்னாவின் அழுகுரலை கேட்ட கடவுள்
நம்முடைய அழுகுரலையும் கேட்பார். இன்று உங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, இதய ஆவல்களை அவர் நிறைவேற்றி தருவார். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நம்புங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.